காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோ நியூ டிசைன்டு இது அட்வான்ஸ்டு மாடல் பார்க்க போகிறோம் காய்ஸ். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிசியும் இருக்குது, மார்வலும் இருக்குது. இது டிசி, இது மார்வல். இல்லை இதில் ஃபுல்லாக வந்து மார்வல்ஸ் இருக்காங்க. அண்ட் இது டிசி ஃப்ளாஷு. இப்போ நம்ம பேர்ஸ்லாம் பார்த்துடலாம். அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க், தானோஸ், கேப்டன் அமெரிக்கா, ஃப்ளாஷ், சூப்பர்மேன், பேட்மேன், தார், ஆண்ட்மேன். இதில் பார்த்தீங்கன்னா தாரும் ஆண்ட்மேனும் மார்வல், மற்றபடி இவங்க 3 பேரும் டிசி. அண்ட் இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மார்வல் தான். ரெடி காய்ஸ், ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணலாம். ஸோ இவங்களோட ரியல் ஃபேஸஸ்: ஆண்ட்மேன், தானோஸ், ஸ்பைடர்மேன், ஹல்க், கேப்டன் அமெரிக்கா, தார், பேட்மேன், ஃப்ளாஷ், சூப்பர்மேன், அயன்மேன். அண்ட் இதில் சூப்பர்மேன் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறது இதோட ஓனர் மிஸ்டர் சாய் அண்ட் பாதியிலே சேர்ந்த யாசர், அப்புறம் இந்த டைரக்டர் சபரி கிரீஷன். ஸோ பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறாங்க. கஷ்டமாக இருக்குங்க. எடிட்டரை கலைச்சனா நீ எடுக்க மாட்ட இங்க. வாங்க நம்ம எடிட்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க பண்ணிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இங்க எங்கேயாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். வீடியோ எடு. இருடா, இதை வச்சு குத்திட்டு இழுத்துறேன். தம்பி சபரி, நீ வீடியோ எடு. நீ அதை ஃபோக்கஸ் பண்ற. அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லை. சபரி நீ எடுடா. சரி. இதான் லாஸ்ட் டேப். இதான் லாஸ்ட் டேப்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அங்கே 2 டேப் இருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆமாம். ஸோ இப்போ நம்மளோட தலைகீழ திருப்புங்க. அண்ட் தென் கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 தி அன்பாக்ஸ் வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் பார்த்துடலாம். நவுர் யாசர், அயன்மேன் பார்த்துடலாம். அயன்மேன் எடுங்க. வாவ், இந்த அயன்மேனுக்கு எல்லோ கலரே கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அயன்மேனை காமிங்க, ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹியர் இஸ் அயன்மேன். அயன்மேனுக்கு பட்டன் கொடுத்தா ஏதாச்சும் லைட் எரியும்னு பார்த்தா நோ. ஸோ இப்போ அது நிற்கிது. சரி, அது நிற்கல. ஸோ அதை அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தானோஸ், தி worst and the best villain, தானோஸ். ஸோ தானோஸோட கையில் பார்த்தீங்கன்னா அவரோட க்ளவுஸ் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான் இல்லை. அதை நம்ம எண்டு கேமில் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ தானோஸ். ஓகே, இப்போ தானோஸும் அயன்மேனும் தூங்கிட்டாங்க. அடுத்து தி பெஸ்ட். அது மட்டும் இல்லாம நம்ம தானோஸ்க்கு ஒரு வெப்பன் தந்திருக்காங்க. இந்த கேமரா பிடிங்க. நீங்க இந்த கேமரா பிடிங்க. வெப்பனை எதுல செலக்ட் பண்றதுன்னு தான் நம்ம ஓனருக்கு தெரியல. அவ்வளவுதான், இது செட் பண்ண முடியல. இப்படி வச்சுக்கோங்க. இருங்க. டேய், அது நீ தப்பா வைக்கிறடா. டேய், இது வெப்புடா. வெப்பு. நம்மளோட ஓனர் தி பெஸ்ட் மார்வல் கேரக்டர் ஸ்பைடர்மேனோட வெப் நம்ம ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதோ இருக்கு ஸ்பைடர்மேனோட வெப். அண்ட் அதை இதோட செட் பண்றதுக்கு செட் ஏதோ ஒன்று, ஆனால் நம்மளுக்கு ஒரு வெப் தந்திருக்காங்க. ஓகே, இப்போ தானோஸ் அப்புறம் அயன்மேன்
அப்புறம் தி லெஜண்ட், நம்ம ஸ்ட்ராங்கஸ்டான ஃபன்னியஸ்டான ரொம்ப நல்லவர் ஹல்க். இவர் நினச்சா தேனோஸை முடிக்கலாம். ஆனால் இவருக்கு மார்வலில் ஒரு பெரிய ரோல் காமிக்கல. இருந்தாலும் என்னோட ஃபேவரட் ஹல்க். இவரோட ஆக்ஷனை பாருங்க. ஓகே, இப்போ ஹல்க் இருக்காரு. நாங்க எல்லாரையும் நிக்க பார்த்தோம், அவங்க நிக்கல, அதனால நாங்க உட்கார்றோம். இப்ப அடுத்து தி கேப்டன் அமெரிக்கா. இங்க இங்க கேப்டன் அமெரிக்காவை எடுத்துட்டோம். கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை பாருங்க, பிரீமியமான ஷீல்டு. அவரோட கேப்டன்னாலே கேப்டன் தாங்க. அதுல கடைசி எண்ட் கேம்ல அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லும் போது ஒரு பூஸ்ட் பம்ப்ஸான சீன் அது கிரியேட் பண்ண நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ கேப்டன் அமெரிக்கா போய் அடுத்து நம்ம டிசிலே ஃபாஸ்டஸ்டான, மிகவும் சக்தி வாய்ந்தன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃபாஸ்டஸ்டா கூடிய இருக்கிற ஃபிளாஷ். இவருக்கு தனிப்பட்ட பேர் இருக்கு. இவருக்கு ஃபிளாஷ்னு பேர் வைக்கலாம், சூறாவளின்னு பேர் வைக்கலாம், நிறைய பேர் இவருக்கு இருக்கு. ஸோ டிசியோட ஃபாஸ்டஸ்ட் மேன். ஓகே, இப்போ உட்கார வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான இம்மோர்டல் சூப்பர்மேன். ஓகே, இப்போ சூப்பர்மேனோட ஸ்வாட் எடுத்து வச்சாச்சு. அண்ட் நம்ம மார்வல தனியா, டிசியை தனியா வச்சிருக்கோம். நம்மளோட ஸ்வாட சூப்பர்மேனுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம டிசியை தனியா, மார்வல தனியா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ மார்வல் தனியா இருங்க, இப்போ டிசி தனியா வைக்கலாம். அண்ட் சூப்பர்மேனோட ரக்கைய பாருங்க. ரக்கனா இப்படிதாங்க இருக்கணும். ரக்க அது கூட பிளாஸ்டிக்ல இருக்கும்னு நினைச்சா ரக்க சூப்பரா தான் இருக்கு. நம்மளோட ஜோக்கருக்கே டஃப் கொடுத்த நம்ம பேட் மேன். இவரை பத்தி சொல்லணும்னா நோ வேர்ட்ஸ் அபவுட் ஹிம். இவர் நல்லவர்னு சொல்லலாம், கெட்டவர்னு சொல்லலாம். இவருக்கு சூப்பர் பவர்ஸ் அவ்வளோவா இல்லை. இவருக்கு சூப்பர் பவர் என்னன்னா இவர் ஒரு பணக்காரர், அதான் இவரோட சூப்பர் பவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லவர். அண்ட் இவரோட பேட்மேனோட ஷீல்டு இது இல்லைன்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் சூப்பர்மேனுக்கு பொருத்தி பார்க்குறோம். அண்ட் காய்ஸ், நான் சொன்னது ஒரு ஜஸ்ட் பிராங்க், ஸோ லீவ் இட். சூப்பர்மேனுக்கு ஸ்வாட் தான், பேட்மேனுக்கு தான் வந்து ஷீல்டு. ஓகே, இப்போது ஷீல்டை பொறுத்துறாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாத யாசர் ஷெரீஃப் உட்காந்துருக்காங்க. நம்மளோட சூப்பரான பக்காவான பேட்மேன். இவருக்கு பவர் வந்து சொல்லியிருக்கேன், இவர் பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் இவர் பேக்கெட்லேருந்து ஏதோ எடுப்பார். அண்ட் இவர் பேட்டு கிடச்சதுனால பேட்மேன், ஸ்பைடர் கிடச்சதுனால ஸ்பைடர்மேன். அண்ட் சூப்பர்னு ஒன்றுமே இல்லை, அதனால மேன் ஆயிட்டாரு. அவர் சூப்பர்மேன். ஸோ இப்போ பேட்மேனை உட்கார வச்சிடல். அண்ட் நம்ம செகண்ட் மார்வல் பெஸ்ட்டு தார். இவருக்கு ஃபேன்ஸ் ஏகப்பட்டவர்கள் இருக்காங்க. இவரோட பவரோட அந்த ஹேமர் ஒன்று இருக்கும் பாருங்கப்பா, அந்த ஹேமர் தாங்க பெஸ்ட்டு. இவர் மார்வலோட டைரக்டரே சொல்லியிருக்காரு, இந்த ஹேமர் தான் மார்வல்லையே பிக்கஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்னு. அண்ட் இப்போது இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் ஒரு நல்லவர். இவரோட பவர் வந்து தண்டர். அண்ட் தண்டர்னா யாருக்குங்க பிடிக்காம இருக்கும். அண்ட் இப்போது இவரை உட்கார வச்சுட கடைசி பீஸ் தி ஆண்ட்மேன். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் பட்டன் அழுத்தினா சின்னதாவார், பெருசாவார், மீடியமாவார், படியாவார். ஸோ இவருக்கு வந்து ஸ்பெஷல் பவர் வந்து சைஸ் மேக்கிங். அண்ட் இவருக்கு பட்டன்லாம் இல்லை. அண்ட் இப்போ நம்ம அவரை வச்சிடல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அன்பாக்ஸ் வீடியோ பார்த்தாச்சு. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மார்வலில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. டிசியில் சில பேர் 3 பேர் தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு அன்ஈவனாக இல்லைனாலும் நாங்கள் 3 பேர் வச்சுருக்கோம். அண்ட் ஹல்க், இவரை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ நம்ம வரிசையாக வரலாம். ஹல்க், இவரோட பேக் ஸ்டோரி என்னென்னா, இவர் ஒரு சயின்டிஸ்ட். அண்ட் இவர் ஒரு மெடிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கெமிக்கல் இவர் மேலே பட்டு
அவர் எக்ஸ்ட்ரீமா கோவப்படுற மாதிரி அவருக்கு ஒரு பவர் கிடைச்சிரும். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் ஆல் டைம் ஃபேவரட் இவர் வந்து பீட்டர் பார்க்கர். அண்ட் இவர் சும்மா போயிட்டு இருக்கும் போது அவரோட ஸ்பைடர் மியூசியமுக்கு போகும்போது ஆன்டி இன்செக்ட் ஸ்பைடர் வந்து இவரை கடிச்சு இவர் ஸ்பைடர்மேனாக மாவார். அண்ட் அயன்மேன் இவருக்கு தனி பேச்சு இல்லை, இவர் ஒரு சயின்டிஸ்ட், இவர் ஒரு பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் இவரோட பேர் ஸ்டோனி ஸ்டார்க். இவர் வந்து சயின்டிஸ்ட்னால ஒரு அவருக்கு அவரே ஷூட்டை ரெடி பண்ணி அவருக்கு அவரே பார்த்துக்கிட்டாரு. அண்ட் வில்லன் தானோஸ் இவரோட ஏம் என்ன தெரியுமா? இவர் வந்து மல்டிபிள் ஸ்டோன்ஸை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை அழிக்கிறதா இவரோட ஏம். இவருக்கு பேக் ஸ்டோரி எதுவும் மார்வெல்ல மென்ஷன் பண்ணல. அண்ட் இவர் தான் ஆர் கேப்டன் அமெரிக்கா. இவர் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜர். அண்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக யார் பெஸ்ட் சோல்ஜர்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கெமிக்கல்லாம் இவருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி இவரை பில்ட் பண்ணி ஒரு கேப்டன் ஆக்கிறது தான் இந்த கேப்டன் அமெரிக்காவோட படத்தோட தீம். அதே மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அதே மாதிரி ஆயிருப்பாரு. அண்ட் இவரோட பார்த்தீங்கன்னா இவர் வந்து தப்பா சொல்லிட்டேன், சாரி. இவரோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து இவரை டீஸ் பண்ணுவார். இவருக்கு மொத்தம் 2 சன். இவனுக்கு தம்பி வந்து லோக்கி. அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன். அப்பப்போ இவன் ஹல்க்கு கூட சண்டை போட்டிருக்கான். இவனுக்கு வந்து இந்த சூப்பர் பவர் எப்போ கிடச்சதுன்னா ஒரு வாட்டி வந்து ஏர்த்தில் லேண்ட் ஆவான். அப்போ ஒரு பிக்கஸ்ட் ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி வந்து அந்த உலகத்தை அழிப்பான். அண்ட் இப்போ வந்து அதே மாதிரி இந்த ஹேமரும் வந்து அந்த உலகத்தில் வந்து போயிருக்கும். இவன் வந்து ஹேமர் தூக்க முடியாது. அது மட்டும் அதை விட்டுட்டு காலங்காத்தால அந்த வில்லன் வந்து அழிக்க பார்ப்பான். அப்போ இவன் வந்து ரொம்ப அவங்க அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் வேண்டி கடவுளுக்கு வேண்டி அவர் கையை மேலே தூக்குவான். அப்போ இந்த ஹேமர் வந்து இவனுக்கு உதவி செஞ்சு அந்த வில்லனையும் அழிக்கும். அண்ட் இவர் வந்து ஒரு ஆக்ட்மேன், இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து இவரே ஒரு ஷூட்டை கண்டுபிடிச்சி ஒரு டிஎன்ஏ அந்த ஷூட்டோட மேட்ச் பண்ணி பட்டன் அழுத்தா சின்னதா மெகாவா மீடியமா படிப்படியா ஆகிற மாதிரி மாற்றிருப்பாரு. அண்ட் இப்போ மார்வெல்ல முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டிசிக்கு வந்திருக்கோம். டிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் வீரன் ஃப்ளாஷுக்கு வார்த்தையே இல்லை. ஃப்ளாஷோட பிளாக் ஸ்டோரி வந்து ஒரு இன்செக்ட் வந்து இன்செக்டோ இல்லை கெமிக்கல் இவன் மேலே பட்டிருக்கோம். அந்த கெமிக்கலை குடிச்சதுனால இவனோட ஆன்டிபயோட்டிக் மாறி இவனோட டிஎன்ஏலாம் சேஞ்ச் ஆகி ஸ்பீடஸ்ட் டிஎன்ஏவாக மாறிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு தனி சூட்டு வலி அந்த மாதிரி பண்ணியிருப்பான். அண்ட் இவரோட பேர் சூப்பர் மேன். இவர் வந்து ஒரு அட்டாமிக் பிளானட்லேருந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்திருக்காங்க. இவர் கூட ஒரு பெட்டும் வந்திருக்கு. இவரோட சூப்பர் பவர் என்னன்னா இவரால் லேசர்ஸ் அண்ட் ஷூட்டபிள்ஸ், இவரால் பறக்க முடியும், இவரால் பவர் பஞ்ச் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இவரால் லேசர் ஐ இருக்குது. இவரோட சூப்பர் பவர் எனர்ஜி என்னன்னா இவர் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அதை வில்லன்ஸ் கிட்ட காமிப்பார். அண்ட் இவரோட மெயின் பவர் சோர்ஸே வந்து சன், அதாவது நம்ம பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி. அண்ட் இவர் வந்து பேட்மேன். இவரை பற்றி பேச்சு யாரும் இல்லை. இவர் ஒரு பணக்காரர். அதனால இவன் வாழ்ந்த நாட்டில் வந்து ஜோக்கர்னு ஒரு வில்லன் இருப்பான். அவனை அழிக்கிறதுக்காக இவனே அவன் ஷூட்டை ரெடி பண்ணி அவனே பண்ணி இந்த ஜோக்கர் அழிக்கிறதுக்காக இவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ கைஸ், இப்போ முன்னாடியே பண்ணியிருந்தாலும் இப்போ அவனோட பேக் ஸ்டோரி அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோலேருந்து போகலாம். டாட்டா, பாய் பாய். Also, remember that it's made by a gang. Size or